அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான கும்ப ராசியில் பஞ்ச கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை, பஞ்ச கிரக யோகம் என்று அழைக்கக்கூடியது. அதாவது சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய 5 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை, பஞ்ச கிரக யோகம். இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/2/2026 முதல் 2/3/2026 வரை நடைபெறவிருக்குங்க. சூரிய பகவான் ஒருவருக்கு ஆற்றலையும் தன்னம்பிக்கை, தலைமை மற்றும் சுயமரியாதை போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சூரியன். சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரத்தையும் செல்வாக்கையும் காதலையும் அழகையும் கலை, உறவு மற்றும் இன்பம் ஆகிய அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். புதன் ஒருவருக்கு அறிவையும் திறனையும் பகுப்பாய்வையும் கல்வி சம்பந்தப்பட்ட யோகங்களை தரக்கூடியவர் இந்த புதன் பகவான். செவ்வாய் ஒருவருக்கு தைரியத்தையும் வீரத்தையும் ஆற்றலையும் ஒழுக்கத்தையும் மற்றும் துணிச்சலையும் தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். ராகு ஒருவருக்கு ஆசையை உருவாக்கக்கூடியவர், மாயையை உருவாக்கக்கூடியவர், எதிர்பாராத சில நிகழ்வுகளையும் திருப்பங்களையும் உருவாக்கக்கூடியவர், கர்ம வினையை அழைக்கக்கூடியவர். ஸோ இந்த 5 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை காலகட்டங்களில் கன்னிராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கன்னிராசி அன்பர்கள் புதனை அதிபதியாக கொண்டவர்கள், புத்திக்கு அதிபதி என்று அழைக்கக்கூடிய புதன் பகவான். ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடிய ராசிக்காரர். ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிப்பாங்க. 4 தடவை யோசித்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர்கிட்ட சஜஷன் கேட்பாங்க. ஏன்னா நம்ம செய்த விஷயங்கள், நம்ம செய்ய போகிற விஷயங்கள் எந்த விதத்துலையும் மறுபடியும் தவறுகள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். இவங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வாங்க. பர்ஃபெக்ஷன் அப்படின்னா இவங்க தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேர் வாங்கக்கூடிய நபர்கள். கடந்த சில காலகட்டங்களில் நான் எதை பண்ணாலும் எனக்கே எகென்ஸ்டாக மாறுதுங்க, நான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தவறாக தான் போய் முடியுது, நான் ஒன்று நினச்சி பண்ணுறேன் அது டோட்டலாக வேறு விதமாக நடக்குதுன்னு சொல்லி நிறைய குழப்பங்களோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு கூடிய விரைவில் உங்களுடைய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம் இந்த பஞ்சகிரக யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. வேலை விஷயத்தில் இது வரைக்கும் வேலையில் இருந்து வந்த அலைச்சல்கள், வேலை ரீதியாக இருந்து வந்த தடைகள், வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஏக்கங்கள் எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. ரொம்ப நாளாக வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீண்ட தூர பயணங்கள், ட்ராவலிங் மூலமாக ரொம்ப அலைச்சலாக இருக்குங்க. அட்லீஸ்ட் நான் எதிர்பார்த்த இடத்துல எங்களோட சொந்த இடத்துலையே டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதுன்னா பெட்டராக இருக்கும். ரொம்ப வருஷமாக வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், சொந்தமாக நம்ம நாட்டில் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு, இல்லை இங்கே ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்ருக்கோம், ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை நிலையை மாறும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஒரு புதுசாக வேலை ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குங்க. வெளியூர் வேலை, வெளிநாட்டு வேலை ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு நல்ல அரிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறதும், வேலையில் ஒரு சம்பள உயர்வோ அல்லது ப்ரமோஷன் கிடைப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதும், வேலையில் இது வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தெரியும். யார் இருந்தாலும் எதிரிகளை பார்க்குறாங்க, நம்ம தேவையில்லாமல் நம்ம கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுங்க, நம்ம வேலையில் குறைய கண்டுபிடிச்சி அது மூலமாக நம்மளை ஏதாவது பாதிப்புக்குள்ளாக்கணுங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாயிட்டிருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாறுங்க. உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க. உயர் அதிகாரிகளோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அகலும். புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறதும், அந்த தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா எல்லா திறமையும் இருக்குங்க. நமக்கு மற்றவங்ககிட்ட போய் உழைக்கிறத விட நம்மளாம் சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்கி அதில் நம்மளோட உழைப்பை போட்டோம், மூலதனமாக போட்டோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க கரெக்டான ஸ்டேஜ் அப்படிங்கிறது கரெக்டாக ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் இல்லாமல் இருக்குங்க. ஏதோ ஒரு விதத்தில் தடைகள் கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள், அந்த தொழிலை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். நல்ல லாபத்தை கொடுக்குங்க. இது வரைக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த இடையூறுகள் அப்படிங்கிறது விலகும். ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் தொழில் சார்ந்த எதிரிகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுவாங்க. பழைய கூட்டாளிகளை உங்களை விட்டு விலக்கிட்டு புதிய பார்ட்னர்ஸை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா
பிஸ்னஸ் அப்படின்னாவே உங்களை மாதிரி தொழில் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்க. இல்லை, எல்லா பிஸ்னஸையும் இறங்கி பார்த்தாச்சுங்க. நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கிடையாது. எதில் இறங்கினாலும் அதில் வந்து சக்ஸஸ் பண்ணணுங்கிற எண்ணம் தான். இந்த கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா எதில் முதலீடுகள் எந்த பிஸ்னஸில் இறங்கினாலும் எனக்கு நிறைய நஷ்டங்கள் வருது, நிறைய அடிகள் வருது, தேவையில்லாமல் எதிர்ப்புகள் வருதுங்க, பகைகள் வருதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை எல்லாம் மாறப்போகுது. அப்போ அந்த பிஸ்னஸை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க. புது புது ஐடியாஸ் கிடைக்குங்க. அந்த பிஸ்னஸ் எல்லாம் நல்லா கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. திருமணம் சார்ந்த தடைகள் எல்லாம் நல்லா நடக்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஏதோ ஒரு விதத்தில் அது வந்து தடையாக இருக்குது. யார் என்ன சொல்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. யாரோ ஏதோ ஒரு விதத்தில் இதை வந்து கெடுத்துட்டு இருக்கிறாங்க. அது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களா அல்லது எதிரிகளா சொந்த பந்தங்களா யார் மூலமாக இந்த மாதிரி தடைகள் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு சுப நிகழ்வுகள் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கை தரம் மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத இடையூறுகள் பகைகள் அப்படிங்கிறது உருவாயிட்டு இருக்கு. இதனால் வந்து திருமணம் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. உங்களுடைய குணங்கள் என்னன்னு தெரிஞ்சு உங்களுடைய கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சு அவங்களே உங்களை தேடி வந்து அலைன்ஸ் வந்து ஓகே மறுபடியும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து திருமணம் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போகுது. காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், அவங்களுடைய ஃபேமிலி மூலமாக இருந்த வந்த எதிர்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் விலகி கூடிய விரைவில் திருமணத்தை வந்து ஒப்புதல் வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நிறைய மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்குங்க. நிறைய ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், எதுவுமே எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தடையாக இருக்குதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இதனால் நீங்கள் செய்த மருத்துவ செலவினங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய வேற்றுமைகள் என்ன காரணம்? எல்லாம் நல்லபடியாக தாங்க இருக்குது. காரணமே இல்லாமல் சண்டை வருது. மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க, அந்த விஷயத்தை வச்சு குடும்பத்துக்குள்ளே சண்டை போட்டு இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு ஒரே நிலைகள். ஒரே குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கணும், ஆனால் யாருமே சரியாக பேசிக்கிறதே இல்லை. காரணமே இல்லாமல் சண்டை போடுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாங்க. ரெண்டு பேருமே வந்து நிம்மதியே இல்லாமல் போச்சுங்க. எப்போ அடுத்த நபர்களுடைய குடும்பத்தில் மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது வந்துச்சோ அப்போவே எங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்த நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. இதனால் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை. குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கல்வியிலையும் நல்ல ஒரு கேர் எடுத்துக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குது. காரணமே இல்லாமல் ரெண்டு பேரும் பிரிந்து வாழ்கிறோம். ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதில்ல அப்படிங்கிற அளவுக்கு நிலைகள் வந்துருச்சு. இந்த நிலைகள் மாறுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிரிந்து இருக்கக்கூடிய நபர்கள் ஒன்று சேருவாங்க. குழந்தைங்களோட ஆரோக்கியத்திலையும் அவங்களுடைய கல்வியிலையும் நல்ல ஒரு கேர் பண்ணிக்குவீங்க. காரணம் இல்லாத நபர்களெல்லாம் ஒதுக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்கும். சில பேர் கூட்டு குடும்பமாக இருந்திருப்பாங்க, இதை விட்டு வெளியே வரக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்திருக்கும். அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே இடத்துல வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்த உறவுகள் கூட நாம் வேணும் அப்படின்னு சொல்லி தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. விட்டு சென்ற நபர்கள் உங்களை தேடி வருவாங்க. கண்டிப்பாக நீண்ட நாட்களுக்கு முன்னாடி பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. வீடு கட்டக்கூடிய யோகம், வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம், பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைப்பதற்கான பாக்கியங்கள்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் இருக்குது. ரொம்ப வருஷமாக வந்து வாடகை வீட்டிலே இருக்கிறவங்க சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசைகள் நிறைவேறாமையே இருக்குது. எல்லாம் ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே வந்து கொண்டு வந்தாச்சு, பேஸ்மெண்ட்டமெல்லாம் போட்டாச்சுங்க, ஆனால் வீடு கட்ட முடியல. ஏதோ ஒரு விதத்தில் தடை இருக்குது. அந்த வீடு கட்டுறதுக்கு இருக்கிற பணம் வேறு விதமாக செலவாயிட்டுருக்கு. மருத்துவ செலவினங்களாக மாறிட்டு இருக்குது. பணம் எங்கள் கையிலேருந்து வாங்கிட்டு உடனே கொடுக்குறோன்னு சொன்னவங்க கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் எங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையில்லாத பகைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இந்த நிலைகள்லாம் மாறும். கட்டி முடிக்க வேண்டிய வீட்டு வேலை கண்டிப்பாக நடக்குங்க. நின்று போன வேலையை ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க, மறுபடியும் தொடங்குவீங்க. உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் கரெக்டான காலகட்டங்களில் வரும். எதிரிகளாக இருந்தவங்க கூட நண்பர்களாக மாறக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள், பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் தீர்ந்து அந்த சொத்துக்கு உங்கள் கைக்கு வந்து சேருங்க. பங்காளிகள் மூலமாக இருந்தும் அந்த பிரச்சனைகள் கூட நீங்கி அனந்தமிகளுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் அப்படிங்கிறது அகலும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. நீண்ட நாள் பிரச்சனைகள் கூடிய விரைவில் தீரும். ஆப்ரேஷன் சர்ஜரி மூலமாக சில மாற்றங்களை சில முன்னேற்றத்தை உருவாக்கிக்குவீங்க.
மருத்துவ மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குங்க. இது வரைக்கும் வந்து சில ஆயுர்வேதிக் மெடிசனோ அல்லது வந்து இங்கிலீஷ் மெடிசனோ வந்திருக்கும். அந்த ஆல்டர்னேட் பண்ணக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் உருவாகுங்க. மருத்துவ ரீதியாக உங்களுக்கு நிறைய முன்னேற்றம் இருக்கும். நிறைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கல்வி ரீதியாக வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்களை மேற்கொள்வீங்க. கல்வியில் தேவையில்லாத விரயங்கள், நஷ்டங்கள் அப்படிங்கிறது தீருங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. குழந்தைங்களுடைய கல்வியை பார்த்து நீங்களே வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, வியப்படையக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடியதுங்க. கடன் ரீதியாக இருந்தும் அந்த பாதிப்புகள் குறையும். கடனால் இருந்தும் அந்த அவமானங்கள் அப்படிங்கிறதும், அதனால் ஏற்பட்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறத தீர்ந்து அந்த கடனை எப்படியாவது அடைக்கணுங்கிற அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உருவாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக ஒப்பிட்டு பார்த்து அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.